அப்பா. கிரிஷ், அத கீழே வச்சுட்டு மம்மி வாங்கிட்டு வந்தது சாப்பிடு. இல்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. பாத்தியா, நீ இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க. இதையெல்லாம் விட்டுட்டு இவன் அவன் வாங்கிட்டு வந்த பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிடுறான். இவனுக்கு முத்து மீனா மேலதான் பாசம். அவங்களும் இவனுக்கு எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்கள அவ்வளவு அவமானப்படுத்தி நான் பேசிட்டு வந்தேன். ஆனா அதை கூட அவங்க பெருசா எடுத்துக்கல. நல்லவங்க மனசை நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா அதுக்கான தண்டனை ஆண்டவன் ஒரு நாள் எனக்கு கொடுப்பான். நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு கல்யாணி. அவங்களோட கிருஷ்ண நல்லா பழக விடு. நாளைக்கு ஒருவேளை உன் விஷயம் வெளியில தெரிஞ்சா கூட அவங்க தான் உன்னை மன்னிச்சு முதல்ல ஏத்துக்குவாங்க. ஏன்னா முத்து சொல்றதுதான் உங்க மாமனார் கேட்பாரு. ஏன்னா முத்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும்னு அவருக்கு புரியும். போது, நீ வாய மூடுறியா? எனக்கு நீ அம்மாவா இல்ல அவங்களுக்கா? நான் கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு பெருசா தெரியல. அவங்க 2 பேரும் உனக்கு பெரிய தியாகிங்களா தெரியறாங்கல்ல. என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு அவங்க யாரு? அவங்க 2 பேரால தான் அந்த வீட்ல நான் தினமும் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா முதல்ல வீட்ல சொல்லி என்னை வெளியே அனுப்புறது அவங்களாதான் இருக்கும்.